تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خيرا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் ஓதுவதன் ஒழுக்கம். 1. ஒழுவுடன் கிப்லாவை முன்னோக்கி உட்கார்வது. 2. திருக்குர்ஆனை உயரமான ரேகால் அல்லது தலையணியின் மீது வைப்பது. 3. ஓத ஆரம்பிக்கும் முன் தாவூது ஓதி ஆரம்பிப்பது. 4. நிறுத்தி நிறுத்தி தஜ்வீத் முறைப்படி ஓதுவது. 5. ஏதாவது தேவை ஏற்பட்டால் திருக்குர்ஆனை மூடி வைத்து தன் தேவைக்காக செல்வது. 6. தேவையை நிறைவு செய்த பின் மறுபடியும் ஓத நினைத்தால் தாவூது ஓதி ஆரம்பிப்பது. 7. மக்கள் ஏதாவது வேலையில் இருந்தால் மெதுவாக ஓதுவது. 8. மக்கள் திருக்குர்ஆனை ஓதுவதை கேட்க விரும்பினால் சப்தமாக ஓதுவது. 9. அர்த்தங்களை சிந்தனை செலுத்தி புரிந்து ஓத முயற்சி செய்வது. 10. திருக்குர்ஆனை மிகவும் அந்தஸ்துக்குரியது என மனதால் நினைப்பது. குறிப்பு: திருக்குர்ஆனில் 14 சஜ்தா ஆயத்துகள் உள்ளன. அவற்றை ஓதுபவரும் கேட்பவரும் ஒரு சஜிதா செய்வது வாஜிப் கடமையாகும். இதற்கு சஜிதா திலாவத் என்று கூறப்படும். இதை செய்யும் முறையானது நின்று அல்லாஹு அக்பர் என்று கூறியவாறே சஜிதாவிற்கு செல்ல வேண்டும். பிறகு அல்லாஹு அக்பர் என்று கூறியவாறே சஜிதாவிலிருந்து எழுந்து நிற்க வேண்டும். இவ்வாறு ஒருவர் அமர்ந்த நிலையில் இருந்தால் அவர் கடமை நீங்கிவிடும். ஆடை அணிவதன் சுன்னத்துக்கள். 1. வெண்ணிற ஆடையை அணிவது. 2. முதலில் வலது கையும் பிறகு இடது கையும் நுழைப்பது. இதே போன்று கால் சட்டை அணியும் போதும் கடைபிடிக்க வேண்டும். 3. ஆண்கள் கையில் பைஜாமா போன்றவற்றை கரண்டிக்கு மேல் அணிய வேண்டும். பெண்கள் பைஜாமா, ஷால்வார் போன்றவற்றை கரண்டிக்கு கீழ் அணிய வேண்டும். 4. ஆடை அணிவதற்கான துவா ஓதுவது. 5. தொப்பி அணிந்து அதற்கு மேல் தலப்பாவை அணிய வேண்டும். 6. அதன் குஞ்சம் தோள்களுக்கு மத்தியில் தொங்குவது. 7. ஆடையை கலற்றும் போது பிஸ்மில்லா ஓதுவது. 8. ஆடையை கலற்றும் போது முதலில் இடது கையும் பிறகு வலது கையும் கலற்றுவது. இதே போன்று கால் சட்டையும் முதலில் இடது காலையும் பிறகு வலது காலையும் கலற்றுவது. 9. காலணி அணியும் போது முதலில் வலது காலையும் பிறகு இடது காலையும் நுழைப்பது. 10. கலற்றும் போதும் முதலில் இடது காலையும் பிறகு வலது காலையும் கலற்றுவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.